வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க பன்னார்கட்டா ஜூ தாங்க வந்திருக்கோம். இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா நிறைய வைல்டு அனிமலும் இருக்குது, ப்ளஸ் பஸ் சஃபாரி, ஜீப் சஃபாரி எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பார்க்கு, அது இல்லாமல் நிறைய உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயமும் அங்கே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் சரி, நிறைய சுற்றி பார்க்கவும் நிறைய ஃபன்னோட நிறைய இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி பாருங்கள், எந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. காலையிலேயே வந்துடுங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஜீப் சஃபாரி போனதையும் பட்டர்ஃப்ளை பார்க் போனதையும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பார்க்கை முடிச்சுட்டு நம்ம ஜூக்குள்ளே போகிறதுக்காக நம்ம வெளியே நின்றுருக்கோம். பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு ஹாட் ஸ்பாட் சிட்டியில் நல்ல ஒரு லொக்கேஷனோட இந்த ஜூ அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்கும்போது அப்படி தெரியாது. வாங்க, உங்களுக்கு ஜூவில் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு காட்டுறேன். இதில் நிறைய ஃபன்னும் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் எலிமெண்ட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, இப்போ ஜூக்குள்ளே தூந்துட்டோம். நம்ம ரொம்ப நாள் கழித்து நான் இப்போது ஜூக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, அதே சமயம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. புதுசாக என்ன மாறி இருக்குது, அது இல்லாமல் தண்ணி வேறு இல்லை, எப்படி இருக்குது அப்படின்றதும் தெரியல. பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி வரி குதிரை. வாங்க பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, ஜீப்ராங்க இருக்குது, வரி குதிரை மட்டும். ஒட்டகம் வாங்க இல்லை, இது ஒட்டகச்சிவிங்கி அங்கே இல்லை, ஜீப்ரா இருக்காங்க. மக்களே, நீங்கள் ஜூக்குள்ளே உங்களால் நடக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த பேட்ரி கார் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பர் மெம்பருக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரில, நான் எதுவும் கேட்கல. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் நடக்க முடியல, உங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த் இஷ்யூன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ஜீப்ரா, அதாவது வரிக்குதிரையை பார்த்துட்டு அங்கே ஒட்டகச்சிவிங்கியும் இருக்குன்னாங்க. பட் அங்கே ஒட்டகச்சிவிங்கி கிடையாது. மேலே வந்து எலிஃபெண்ட்டு இன்னும் நிறைய அனிமல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க, அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு நினச்சேன் ஒட்டகச்சிவிங்கி, பட் ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒட்டகச்சிவிங்கி தெரியுதுங்களா? நம்ம அங்கே மான் பார்த்தோம்ல, நம்ம ஜீப் சஃபாரி போகும்போது நம்ம மான் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் மான் இருக்குது, பட் ஆனால் இது டிஃப்ரெண்ட் வகையான ஒரு மான் இருக்குங்க. பாருங்கள், புது வகையான மான். இது நீல் கிரீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நேமு. நான் உங்களுக்கு முன்னே காட்டியிருக்கேன் பாருங்கள். இதாங்க ஜூவோடைய மேப்பு, பார்த்துக்கோங்க. எங்கே எது இருக்குன்றதை நம்ம இங்கிருந்தே நம்ம பார்த்து ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெருப்பு கோழி, ஜீப்ரா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அது இல்லாமல் ஒட்டகச்சிவிங்கியும் பார்த்துட்டோம். இப்போ ஆமாம், அது இல்லாமல் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே நம்ம அந்த பேட்ரி கார் வெஹிக்கிள் போகிற இடம். இதெல்லாம் மக்களே, நம்ம அடுத்து பார்க்க போகிற வந்து பியரும் டைகரும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் போட்டிங் ஹவுஸும் இந்த பக்கம் தான் இருக்காமா. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மேப் பார்த்துட்டு உள்ளே வந்தபோது ஃபஸ்ட்லேயே இருக்குது. இதெல்லாம் நல்லா, அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டேன்றதுனால பயங்கர கூட்டாங்க. அங்கே ஒரு யூடியூபர் ரொம்ப நேரமாக வீடியோ பேசிட்டு போயிட்டுருக்காரு. நானும் அவர் பார்த்துட்டே தான் இருக்கேன். என்ன பேசுகிறாருன்னு எனக்கும் தெரில. வாங்க, போய்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம். வாங்க. பாருங்க, டைகர் அங்கே இருக்குது. நம்ம இப்போ பார்த்தோம்ல போர்டில் டைகர் அங்கே இருக்குது பாருங்கள். பாருங்க, நம்மளுடைய டைகர் காட்டுக்கு ராஜாவா ராணியா இருக்குது. பாருங்க, பயங்கர கூட்டம். அதுவும் நம்ம சண்டேஸில் வந்தனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பார்க்குற இடம் எல்லாமே பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற அனிமல் இதுதான், அதாவது எலிக்குட்டி மாதிரி சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அவங்க ஒளிஞ்சிருக்காரு பாருங்க. அதாவது இந்த ஆமையை பார்த்துட்டு வெளியாது பாருங்க, மேல இருக்கு பாருங்க. பாருங்க, உள்ள போய் பானைக்குள்ள போய் உட்காந்துக்குது பாரு. ரெண்டு இருக்குது. என்னங்க, அதுவும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறதுனால அதுவும் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. நிறைய சில்ட்ரன்ஸு, நிறைய ஃபேமிலியோடு நிறைய வந்திருக்காங்க ஜூக்கு. பாருங்க, பியர் அங்கே தூரமாக இருக்குது பாருங்க. கரடி மக்களே, நம்ம ட்ரெக்கிங் போகும்போது நம்ம கம்மியாக தான் நம்ம பியரை பார்த்தோம். அங்கேயும் நல்லா இருந்துச்சு.
பட் அங்கே லைவாக பார்த்ததை விட இங்கே கொஞ்சம் நல்லா பக்கமாக கிளியராக நம்ம பார்க்குறோம், நல்லா இருக்கு. ஆனால் பட் நான் உங்களுக்கு காட்டுறது தெரியுது என்னன்னு தெரில. அங்கே தெரியுது பாருங்கள், அதாங்க கரடி. அங்கே பாருங்கள், நம்ம கும்பு பாண்டா அங்கே தான் இருக்கார். படம் இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து டயர்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. பாண்டா வாங்க இங்கே. வர சொல்கிற பாண்டாவா? சரி பரவாயில்ல, நான் பாண்டான்னு தான் கூப்பிடுவேன். கரடி தானே, எல்லாம் ஒரே இனம் தானே. சாமி நான் என்ன சொல்லலை. வாடா 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 தம்பி, வாடா தம்பி, வாடா தம்பி, வாடா தம்பி. வந்துட்டாரு 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 வந்துட்டாரு. ஹலோ சார், உங்க மிஸ்ஸஸ் எங்க போயிட்டாங்க? அவங்களையும் கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம் வாங்க. சரி ஓகே ஓகே பாய், நான் போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டுருங்க. அங்கே பாருங்க, கும்பு பாண்டாவில் நடிச்சுட்டு இப்போ தான் டயர்டாகிட்டு இருக்காரு நம்ம ஆள். அதுக்கப்புறம் மக்களே, நம்ம விஜய் சேதுபதி ஒன்று சொல்லியிருப்போம்ல, ஈமக்கோழி இது முட்டை போடுற ஈமக்கோழி தான் தெரியும் அதனுடைய வழின்னு சொல்லிட்டு. அவர் தான் இவர். அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய முட்டை போடுவார். அந்த ஆஸ்டேஜ் அவர் போடுற முட்டை தான் ரொம்ப உலகத்திலே பெரிய முட்டைன்னு சொல்லுவாங்க. முட்டை போடுற ஈமக்கோழிக்கு தான் அதனுடைய பேக் பெயின் தெரியும்னு சொல்லுவாங்க. நெருப்பு கலரில் இருக்கா? என்ன ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க. ஒருவேளை ஒரு பாய்க்கு 2 கேர்ள் போல. ஓகே ஓகே ஓகே. அதிசயம் ஆனால் உண்மை. 5 இருக்கா? அப்போ யாரோ ஒருத்தங்க கிராஸ் ஆகுறாங்க. இதில் 2 ஒய்ஃபு இல்லைன்னா 2 ஹஸ்பண்ட் இருக்காங்க யாருக்கும். மக்களே, அடுத்து நம்ம விஜய் சேதுபதி நடித்த படம் போயிட்டு இப்போ விஜய் சார் நடித்த படத்தில் இந்த ஹைனா இருக்குங்களா, இந்த ஹைனா தாங்க நம்ம என்ன படம், லியோ படத்தில் நடித்த ஹைனா. அது இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போனாங்க, ஜூலேருந்து தான் எடுத்துகிட்டு போனாங்க. பார்த்துக்கோங்க வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு இடத்துக்கு வந்துட்டு நான் எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், செலிப்ரிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறது, ஓகேங்களா? அதான் பாருங்க, வாங்க இங்கே வாங்க தம்பி, வாங்கடா வாங்கடா வாங்கடா. இவர் 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 எந்த படத்தில் நடிச்சவர்? அஜித்? தெரியலையா? தெரியல. அண்ணா இங்கே வாங்க ஒரே ஒரு செல்ஃபி. அதான் 1 2 இருக்குப்பா. அங்கே வர இங்கே ஒன்று படுத்திருக்காரு, இங்கே ஒன்று படுத்திருக்கு பாரு, அங்கே ஒன்று மேலே போயிருக்காரு. அதான் பாருங்க, நான் வந்தோடனே இப்போ என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு பக்கம் வந்து பார்த்துட்டு நான் கிளம்புனோடனே அவரும் கிளம்பிட்டார் இங்கே மேலே படுத்து தூங்குறதுக்கு. பாருங்கள் மக்களே, ஹைனாவை பார்க்க வந்திருக்கோம். விஜய் சார் கூட நடித்த ஹைனா. ஷூட்டிங் போனவர் அவர் அடுத்த நேரம் இன்டர்வியூவாக கொடுத்துருக்கிறதுனால ஹைனா இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜூம் பண்ணி பாருங்க. ஓகே, அங்கே பாருங்க, அங்கே தெரியுதுங்களா காது மட்டும், அங்கே தெரியுது, அங்கே தெரியுது பாருங்க. அதனுடைய ஃபியான்சி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. நம்ம ஹைனா ஓனாய் எல்லாம் தாண்டி இப்போ நம்ம இன்னொரு ஓனாய் ப்ரீடுக்கிட்டே வந்தோம். பட் ஆனால் அவங்க நம்மளை பார்க்க மட்டும் சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வந்தேன், பட் அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த டைம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா மறந்துட்டேன். நான் மறந்தனால அவங்க வேணாம், இதுக்கப்புறம் உறவு வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சொந்தக்காரங்க கிட்ட வந்திருக்கோம். எங்கே இருக்காங்க ஆளுக்காக? அதாவது நம்ம லியோ படத்தில் சுப்பிரமணி இருந்தாருங்களா, இவர் வந்து சுப்பிரமணி 2 பேர் பாருங்க. அதான் இது சுப்பிரமணி 2.0. சுப்பிரமணி நோண்டிட்டே இருக்காரு. 200 4 seat 400 ரவிங் குட் 50 per person. இங்கே நம்ம இந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்க இதுக்கு போகலாம்.
நான் நார்மல் டைம்ஸில் வந்திருக்கேங்க, அப்போல்லாம் இப்போ இந்த அளவுக்கு கூட்டம்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா நல்லாவே கூட்டமாக இருக்குது. போட்டிங் போகலான்னு தாங்க பிளானில் இருந்தோம். பட் ஆனால் போட்டிங் போகல. நாங்கள் பார்த்திங்கன்னா போட் ஹவுஸில் நிறைய கூட்டமும் இருக்குது, நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. அப்புறம் அஜித் கிட்ட கேட்டதுக்கு அவர் வேணாண்டா, ரொம்ப ஒருத்தல மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ 2 பேர் போனோம்னா 100 200 ஒரு பர்சனுக்கு 100 வருது, 2 பேருக்கு 200 வருது. இதே 4 பேர் போனோம்னா ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ காண்டாமிருகத்தை பார்க்க வந்திருக்கோம். இந்த வேண்டா விருப்ப பெருத்து காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியாக இருக்குல்ல, அந்த மிருகம் இந்த மிருகம் தான் அங்கே இருக்கார் பாருங்கள். என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, நம்மளை பார்த்துட்டு அவர் நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அந்த ஒதுங்கி நிற்கிறாரு. வாங்க பாருமா, உன்னை பொண்ணு கிட்டலாம் வரல பாருமா அப்படி கூட சொல்லி பார்த்துட்டோம். பட் பார்க்கல, அவங்க பொண்ணா பையனான்னு தான் தெரில. ஏன்னா அவங்க ரொம்ப கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது இவங்களுக்கும் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வரல நான். அதனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டில் காண்டாமிருகம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்கே இருக்கார் பாருங்க மக்களே. அடுத்து ஓடி ஓடி வேட்டையாடுறதுக்கு மான் இருக்குது. யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு இங்கே வாங்க. பட் ஆனால் நீங்கள் மறுபடியும் இங்கே இருப்பீங்களான்றது எனக்கு தெரியாது, ஜெயிலில் தான் இருப்பீங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகேன்றவங்க வாங்க, வேணான்றவங்க விடுங்க. பாருங்கள், இது வந்து நம்ம படத்தில் பார்க்குறலாம் புள்ளி மான், அந்த மான் இது. நம்ம இப்போ தான் சொன்னோம் பார்க்க வரல, ரொம்ப கோச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நீ தான் வாங்கிட்டு வர, நான் உங்ககிட்ட உன்னையாச்சும் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க பாருங்கள். இல்லை கொஞ்சம் மேலே வாடா, வருவார் பாருங்க ஒன்று கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள் சொன்னால் பார்த்தீங்களா, ஹாய் கட்டுறது காதுனால. இப்போ நான் பார்த்ததுக்கு, நான் பார்க்க வந்ததுக்கு காதெல்லாம் வேறு ஆட்டினாரு. சரி ஓகே பாய். ஓகே, நான் அடுத்து சொந்தக்காரங்களாம் பார்க்க கிளம்பிட்டேன். நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எங்கடா சாப்பிட்றதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த பக்கம் சாப்பிட, ஏன்னா சாப்பிட்ற பிளேஸ் அது, மனுஷங்க சாப்பிட்ற பிளேஸ் இது. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எங்கெங்கே இருக்கோம், என்னென்ன பார்க்கணுன்ற மேப்பும் இங்கே அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு மேப் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயப்பட்ட கணபதியோடைய சொந்தக்காரங்க, அதாவது கணபதினா நம்ம பிள்ளையாரப்பாவை சொல்கிறேன், பிள்ளையாரப்பாவோட சொந்தக்காரங்க. நம்ம எலிஃபெண்ட்டை தான் இப்போ பார்க்க வந்திருக்கோம், யானை. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அங்கே இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க. நம்ம இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் தான் எங்கே போகிறாங்க. வாமா இங்கே சுப்பிரமணி, எல்லாருக்குமே சுப்பிரமணின்னு பேர் வச்சாச்சுங்க. யாரை பார்த்தாலும், யானையை பார்த்தாலும் சுப்பிரமணி தான், ஹைனாவை பார்த்தாலும் சுப்பிரமணி தான். அங்கே பாருங்கள், அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை, 2 பேருக்கும் பாகப்பிரிவினை கம்மியாக இருந்ததுனால எனக்கு அதிகமாக கொடுக்கணும், எனக்கு அதிகமாக கொடுக்கணும். 2 பேரும், அதாவது பாகனா ஒன்றும் இல்லை, சாப்பாடை தான் அவங்க சொல்லிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. கம்மியாக சண்டை போடுங்கடா, சாப்பாடுக்கு அதிகமாக இப்போ சொல்கிறேன். கிட்டத்தட்ட அண்ணன் தம்பிங்க 4 பேர் 5 பேர் இருக்காங்க, 4 பேர். ஓகே, டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பாங்களா, ரொம்ப குட்டியான மான் அதுதான் இவங்க. இந்த குட்டியான மானில் எடுத்து நம்ம துபாயில் எடுத்துகிட்டு போனோம்னா சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த குட்டி மான் எங்கெங்கே இருக்குன்னா இந்தியாவில் வந்து நிறைய கண்ட்ரியில் இருக்குது. என்ன கண்ட்ரி பார்க்கலாங்களா? நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்னு எனக்கு தெரில, ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உல்ஃப் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓனாய் நம்ம இல்லை நம்ம ஆல்ரெடி நிறைய ஓனாய் பார்த்துருக்கோம். அந்த ஓனாய் வகையில் இதுவும் ஒன்று. ஆனால் பட் எங்கே ஓனாயை காணோம் அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஓனாயை காணோம். ஆனால் குரங்க பார்க்கலாம். ஹாய், இங்கே பாருங்க, சுப்பிரமணி பார்ட் 1 பார்ட் 2. ஹலோ,
சுப்பிரமணி, ஹலோ சுப்பிரமணி. சுப்பிரமணியும் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஓகே சுப்பிரமணி சுப்பிரமணி சுப்பிரமணி. ஆனால் ஜூக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் நடக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணும். பட் வரும்போது நல்லா ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டு வந்துடுங்க, அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதனால தான், ஏன்னா நான் சாப்பிடல, அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. வரும்போது நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க ஸ்ட்ரென்த்தாக. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஜூடைய பாதி எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு பாதி பார்ட்டை நம்ம பார்த்துட்டோம் ஜூவில். இன்னும் பாதி இருக்குது. பாதி பார்த்தவங்க ஆல்ரெடி நிறைய ஜூ அனிமல் நம்ம பார்க்காம இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அனிமலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, அப்புறம் பேர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மயில், கொரக்கடைல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்தையாக ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்டோரியோடு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கூட நம்மளும் ட்ராவல் பண்ணலாம். வாங்க. அது இந்தியன் லெப்பர்ட் பார்க்க போகிறது. இந்தியன் லெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டாவை பார்க்க போகிறோம். அதாவது சீட்டாவா எங்கே இருக்குது அப்படின்னா, சிறுத்தை எங்கே இருக்குது சிறுத்தை, அதாவது இங்கே உட்காந்துருக்காங்க, வெயிலில் ரொம்ப களைப்பாயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதாவது இந்தியன் லெப்பர்ட் தூரத்தில் தெரியுதுங்களா? நம்ம நாட்டுக்கு ராஜா தானே பார்த்துருக்கோம், இப்போ காட்டுக்கு ராஜாவை பார்க்கலாமா? அங்கே பாருங்க நம்ம சிங்கம் ரெண்டுமே பசங்க தான் இருக்கானுங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கே போனாங்கன்னு தெரியல. பட் பெரிய சிங்கம் தாங்க இருக்குது. அங்கே பாருங்க. ஹாய் ஹாய். சிங்கம் இறங்கன்னா காட்டுக்கு விருந்துன்னு சொல்கிற மாதிரி இவர் காட்டுக்குள்ளேயே இறங்கி நின்றுருக்காரு. நம்ம சிங்கத்தை நேருக்கு நேராக பார்த்துட்ருக்கோம். நம்ம மட்டும் தனியாக வந்தோம்னா தனியாக பேசியிருப்பாரு. பட் க்ரௌடு இருக்கிறதுனால நம்ம கூட பேச மாட்டேங்கிறாரு. நான் அந்த பக்கம் வீடியோ எடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கிற மரம் பியூட்டிஃபுல் வியூங்க. பார்த்தீங்கன்னா சிங்கத்தை பார்க்க எக்கச்சக்கமாக கூட்டம். தண்ணீரில் சோகம் என்னையும் கொஞ்சம் வாட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெங்களூரில் தான் தண்ணி இல்லைன்னாங்க. ஒரு 400 ரூபா கொடுத்து நம்ம ஜூக்குள்ளே வரோம், அங்கேயும் தண்ணி இல்லைன்னா என்னங்க இருக்கும்? தண்ணியும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் வரும்போது வாட்டர் பாட்டில் எங்கேயும் வாங்காமல் வந்துட்டேன். பட் பயங்கரமாக தண்ணி தாகும். ரெட் பில் ஜோன்னு சொல்லிட்டு வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நிறைய படத்தை தெரியும் மேலே அங்கே இருக்கு பாரு. நம்ம வீட்டில் வளர்க்குற வீட்டுக்கோழிங்க இது நிறைய வீட்டில் வான்கோழி மாதிரி வளர்ப்பாங்க. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இதை நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம். இது அவைலபிள் தான். அதுக்கப்புறம் அமேசான் காடுகளில் இருக்கும் அரிய வகை கிளி. பச்சைக்கிளி, ஆமாம், பச்சைக்கிளி. இது ஒரு அழகான ஒரு அதிசயத்தை காட்டுறோம் பாருங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ? சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அப்படியே மூஞ்ச கட்டு. நம்ம வீட்டு சேவல் மாதிரி இங்கே ஜூவில் இருக்க சேவல் தான். ஹாய்டா குட்டி பாய், பாய். பாருங்கள், நம்ம நாட்டில் கிடைக்கிற அந்த பச்சைக்கிளியை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊரில் கொஞ்சம் பாருங்கள் ஜோசியம் பார்க்குறதுக்கெல்லாம் வச்சு அடைப்பாங்க. பட் இவங்க சுதந்திரமாக இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஆஸ்திரேலியாவில் மட்டும் பார்க்கக்கூடிய அரிய வகை பேர்டு இது. பாருங்கள், அந்த அரிய வகை பேர்டை உங்களுக்காக நாங்கள் இதோ உங்களுக்காக மட்டும் நிறைய பேர் இருக்காங்க.
கொஞ்சமாக தான் இருக்காங்கன்னு நினச்சேங்க. ஃபுல்லாக நிறைய இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அதாவது இப்போ பார்க்க போகிறது பாம்புங்க, ஸ்னேக். பட் ஆனால் அவர் நம்ம கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தூங்கிட்டாரு. ஓகே, இதாங்க ஸ்னேக். இதாங்க நம்ம ஊர் அணில். அதாவது இந்தியாவில் இருக்க இன்னொரு வகையான அணில். இது பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் மட்டும் பார்க்க முடியுன்றதையும் போட்டிருக்காங்க. நம்ம கேரளா சைடு, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் அது என்னென்ன ஸ்டேட்டுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல. வாங்க அந்த அணிலை காட்டுறேன். அங்கே இருக்காங்க, ஒழுங்காக தெரியல. சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு போட்டுருக்காங்க. பாருங்க, நைட்டு ஃபுல்லாக களைச்சி வேலை பார்த்துட்டு இப்போ எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இல்லை இங்கே பாருங்கண்ணா, எலெக்ஷன் ஓட்டு போயிட்டு வந்துட்டு இப்போ படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மக்களே, ஆமையிலே இன்னொரு வகை இருக்குது போல். நிறைய இருக்காங்க, நிறைய வகை இருக்குது. அதாவது இவர் வந்து கீரிப்பிள்ளை, பட் ஆனால் எங்கேயும் இல்லை, எங்கே போயிட்டாருன்னு தெரியல. ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலாக ஆகிடுச்சுங்க. கீரிப்பிள்ளையை பார்க்கலான்னு போனோம்னா கடைசியில் மறுபடியும் ஓகே, மைண்டு வேறு எங்கெங்கேயோ மாறுது. அதாங்க கீரிப்பிள்ளையை பார்க்கலான்னு போனோம், கீரிப்புள்ளை கிடைக்கல அவங்க. பட் இருக்கா, எங்கே இருக்குது, எங்கே கண்ணிலே காட்டலையாடா எனக்கு. நெருப்பு கோழி. இது யாருன்னு கண்டுபிடிங்க. அதாவது நம்ம முயல் குட்டி எல்லாருமே பார்த்துருப்போம். பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கேரட்டு சாப்பிட்றதில்லன்னு சொன்னாங்க, பட் ஆனால் சாப்பிட்றாங்க போல். கேரட்டெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. மக்களையே பார்த்துக்கோங்க, மலைப்பாம்பு அங்கே இருக்காரு. கீழே அவருடைய சட்டை இருக்கு, சட்டை. முதல்ல எனக்கு தெரிஞ்சு உப்பு தண்ணி முதல்லன்னு நினைக்கிறேன். பக்கத்து வித்தியாசமாக இருக்கு. ஆனால் கண்ணு மூடிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குது, பட் ஆனால் திறந்து தான் இருக்குது. அங்கே ஒரு அது ரெண்டு திறந்துருக்கு. ஆனால் முதல்ல நம்ம ரெகுலராக பார்க்குற முதல்ல மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாய் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது இப்படி. அதனால் கொஞ்சம் ஆட்டோபஸ் இது பஸ் முதலன்னு பேர் வேணால் நம்ம வச்சிடலாம். அடுத்து நிறைய முதலைக்கும் நிறைய அனிமலுக்கும் நம்ம இப்போ பேர் வைக்க போகிறோம். வெள்ளை காக்கா, வெள்ளை கருப்பு ரெண்டுமே சேர்ந்த கலரு. காக்கா. நான் உங்களுக்கு புதுசான ஒரு அனிமலை நான் காட்ட போகிறேன். அதாவது நம்ம இனத்துக்கு தகுந்த ஒரு அனிமல் தான். அது குரங்கை தான் சொல்கிறேன். அந்த குரங்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபன்னாகவும் இருக்கும், நிறைய பார்க்குறதுக்கு நிறைய அப்பப்போ பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அங்கே பாருங்கள், அங்கே இருக்கார். அங்கே இருக்காரு பாருங்கள். வாங்க நம்ம அவரோட ஃபன்னை பார்க்கலாம். என்னென்னு ஏன்னா அமைதியாக போகிறேன். வாடாங்க. இன்றைக்கி என்னவோ தெரியல, சார்வலுக்கு ரொம்ப வெயில்னால ரொம்ப அமைதியாக போகிறாரு. அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது தேசிய பறவை மயில். நம்ம ஊரில் நார்மலாக பார்த்துருக்கலாம், பட் நாங்கள் ஜூக்கு வந்து பார்ப்போம். இல்லை ஒயிட் கலர் மயில். ஆனால் பட் அவர் வந்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, தூங்கிட்டு இருக்காரு. மக்களே உண்மையை சொல்ல போனால் சாப்பிடாம வேறு வந்துட்டோம். இந்த வெயில் ரொம்ப ஆனால் பயங்கரமாக நாங்கள் இன்றைக்கி சாப்பிடாம பசி வேறு ரொம்ப சாப்பிடாம வேறு வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்டு எப்படின்னா போனோம், நானும் ஃப்ரெண்டும் சாப்பிட்லான்னு போயிட்டோம்னா எக்கச்சக்க ரேட்டுங்க. நான் ஒண்டரில் போய் சாப்பிட்ருக்கேன், அங்கே கூட இந்தளவுக்கு ரேட் இல்லை. பட் ஆனால் ஜூவில் பயங்கரமான ரேட்டாக இருக்குது. தம்பி வாடாங்க, வாடாங்க. கீழே இருக்கானுங்க.
மக்களே இது என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது அனிமல்ரா, பேர்ட்ரா. இது ஃபாரின்ல இருந்து வர பேர்ட்ஸு. நாங்கள் பிடிச்சி இப்போ கூண்டுக்குள்ளே வச்சதுனால இது இந்தியன் பேர்டை மாறிடுச்சு. வீசாலாம் இந்தியாவில் தான் இருக்குது. ஆமாம் மக்களே, வீசாலாம் இந்தியாவில் தான் இருக்குது. நாங்கள் தான் ஆதார் கார்டெல்லாம் பிரிண்ட் பண்ணோம். அங்கே இருக்குது பாருங்கள். நம்ம நிறைய படத்துலேயும் சரி, இந்த வைல்டு அனிமல் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பறவை தாங்க இது. உங்களுக்கு ஒழுங்காக நான் காட்ட முடியல, ஜூம் பண்ணாலும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஆனால் பெரிய கூடாக இருக்குது. ஏன்னா கூட்டில் நிறைய பீசிஎஸை வச்சுருக்காங்க. 1 2 3, அந்த பக்கம் ஒரு 4 இருக்குது. நிறைய பெருசுலேருந்து சின்ன வரைக்கும் இருக்குங்க. வெயில் தாங்க ரொம்ப அடிக்குது. நீங்களே வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அந்த வெயில் தாக்கம் ரொம்பவே இருக்குது. சுற்றி பார்த்தது என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலையும் ஒரு பக்கம் வெயிலும் ரொம்ப அடிக்குது ரொம்ப. அதுக்கப்புறம் எங்கூட வந்த விளாகர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. விளாகர் எங்கே போயிட்டீங்க? எப்படி ஒன்று நம்ம அஜித்தை கண்டுபிடிச்சிட்டோம். விளாகரை சொல்லுங்கள். இல்லை உன்ன மாதிரி என்ன மாதிரி அது அதான் உன்ன மாதிரி என்ன மாதிரி அவன் தற்குறின்னு நினைக்கிறேன். ஏன் அஜித் இல்லடாங்க, அங்கே போட்டுருக்காங்க பாரு, ஃபுல்லாக கம்பி வேலி போட்டுருக்கானுங்க. அடிக்கிற மாதிரியா? ட்ரிப்பு முடிஞ்சு அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஜூவை சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஆச்சு. நம்ம காலையிலே வந்தோம். பட் ஆனால் இருந்தாலே நம்ம வர்றதுக்கு 11 12 ஆகிடுச்சு. நம்ம உள்ளது வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்குற வழிக்குள்ள இப்போ கிட்டத்தட்ட 4 மணி ஆச்சு. ஒரு 3-4 மணி நேரமாக நம்ம ஜூக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். இதில் சென்டரில் மொபைல் சார்ஜ் போகிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் உட்காந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப நேரம் சுற்றி எவ்வளோ வீடியோ எனக்கு நல்லா வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னா எனக்கு தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஜூக்கு வரக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்தை எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது இங்கே உள்ள. அதுவும் இல்லாமல் நிறைய பீசியஸ், நிறைய அனிமல்ஸ் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்றா நீங்கள் பார்த்து விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். பசங்களை கூப்பிட்டு வந்தாங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா இருக்குது இங்கே பார்க்கவும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணி நேரமாக நான் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் காலையில் ஒரு 11:10க்கு வந்தோம் நாங்கள். பட் ஆனால் இப்போ வரைக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம பன்னார்கட்டோடைய ட்ரிப்பு முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். வெளியே போய்ட்டும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். பட் இப்போ ஜூவோடைய எண்ட் அவ்வளோதான். ஒரு வழியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட இப்போ 4 மணி ஆயிடுச்சு. இப்போவும் பன்னார்கட்டாவுக்கு வர பீப்புள்ஸோடைய கூட்டம் குறையல பாருங்கள். பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஜூன்னு நினச்சிட்டு சும்மா பார்க்குறது மட்டும் கிடையாது, உள்ளே ஜாலியாக விளாட்லாம். போட்டிங் இருக்குது, அதான் பஸ்ஸு சஃபாரி இருக்குது. அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளைன்ற வார்த்தை மட்டும்தான் என் வாயில் வரவே முடியாது. பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் பன்னார்கட்டாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒசூர் பெங்களூர் பக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பன்னார்கட்டா ஜூவை விசிட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மஸ்ட்டு வாட்சபிள், மஸ்ட்டு விசிட்டாக இருக்கும் உங்களுக்கு.